ஸோ இப்போ ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்ட்ரிங் ரிவர்சல் பை வேர்ட்ஸ், வேர்ட் பை வேர்டா ரிவர்ஸ் பண்ண போறோம். பைத்தான் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா போட்டோம்னா இன்ட்ரெஸ்டிங் இஸ் பைத்தான் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே, இதுக்கு வேர்ட் பை வேர்டா ஸ்பிளிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிவர்ஸ் பண்றோம். தட் இஸ் த லாஜிக் இல்லையா? இத ஒன்னு தனித்தனி வேர்டு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றோம், எதை வச்சு சொல்றோம்? இது வந்து தனித்தனி வேர்டு அப்படின்றது எதை வச்சு சொல்றோம்? ஸ்பேஸ் வச்சு சொல்றோம் இல்லையா? ஏதோ ஒரு ஸ்பேஸ் வந்துருச்சு அப்படின்னா தட் மீன்ஸ் a new word is starting இல்லையா? அடுத்த ஒரு ஸ்பேஸ் வந்துருச்சுன்னா தட் மீன்ஸ் another new word is starting. அப்போ ஒரு சென்டென்ஸ்ல என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் வருதோ தட் மீன்ஸ் ஒரு புது வேர்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ் இல்லையா? ஸோ பைத்தான் பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் வந்துருச்சு, தட் மீன்ஸ் அடுத்து ஒரு புது வேர்டு ஸ்டார்ட் ஆகுது. அது என்னது? இஸ். அது ஏன் இஸ்ஸோட நிப்பாட்டணும்? ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் வருது. ஸ்பேஸ்க்கு அப்புறம் வரப்போறது இட்ஸ் அ நியூ வேர்டு. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கிடையாது, அதோட முடிஞ்சிருது. அதனால the sentence contains only three words இல்லையா? ரைட். ஒரு ஸ்ட்ரிங்க மல்டிபிள் ஸ்ட்ரிங்கா ஸ்பிளிட் பண்றதுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாமா? ஒரு ஸ்ட்ரிங்க மல்டிபிள் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றதுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் யாருக்காவது தெரியுமா? ஸ்பிளிட் பண்றதுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது தெரியுமா யாருக்காவது? ஆனா இந்த இடத்துல நம்ம ஒயிட் ஸ்பேசஸ் வச்சு ஸ்பிளிட் பண்ணலாம்னா? ஆமா, ஒயிட் ஸ்பேஸ் வச்சு தான் ஸ்பிளிட் பண்ணணும். இப்போ இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு யூசர் தப்பா கொடுத்துட்டாங்கன்னா இட் மீன்ஸ் there are 4 words. பைத்தானுக்கு வந்து இது லாங்குவேஜ் இருக்கான்லாம் பார்க்காது. இன்ட் ரெஸ் டிங் இப்படி போட்டோம்னா பைத்தானுக்கு வந்து அது ஒரு லாஜிக்கலான, அது ஒரு வேலிடான இங்கிலீஷ் வேர்டா அப்படின்னா அந்த ஸ்பெல்லிங் செக் எல்லாம் பண்ணாது. இட் இஸ் 3 4 5 வேர்டு, 5 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? ஸ்பேஸை வச்சு ஸ்பிளிட் பண்ணணும். யூ ஆர் ரைட். ஹவு டு வி ஸ்பிளிட் தட்? ஸ்பிளிட்னே ஃபங்க்ஷன் இருக்குலனா? குட். ஸ்பிளிட்ன்ற ஃபங்க்ஷன் எத்தனை பேருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியுமா? ஸ்பிளிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியாது? ஓகே, அப்ப எல்லாருக்கும் தெரியும். பர்கானா சொல்லுமா, எப்படி யூஸ் பண்ணணும்? வாட் இஸ் தி சின்டாக்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து எந்த வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோமோ அந்த வேரியபிள் நேம் போட்டு டாட் ஸ்பிளிட் போட்டு அந்த இது பிராக்கெட் போடுவோம்னா பரந்தசிஸ் போடுவோம்னா, இப்போ நம்ம பரந்தசிஸ்ல எதை வச்சு ஸ்பிளிட் பண்ணணும்னு சொல்லி நம்ம இங்க கொடுத்தோம்னா, இப்போ நம்ம ஒயிட் ஸ்பேஸ்னா இங்க ஆல்ரெடி பிளாங்கா இருக்கனால இட் ஒயிட் ஸ்பேஸாவே எடுத்துக்கிட்டோம். நம்ம ஸ்பேஸ் கொடுத்தாலும் எனக்கு அந்த ஸ்பேஸ் புரியதை ஸ்பிளிட் பண்ணணும். இப்போ எனக்கு கமா கொடுத்தேன்னா அந்த சென்டென்ஸ்ல கமா இருந்தா கமா வைஸ் ஸ்பிளிட் பண்ணி எனக்கு தனித்தனி வேர்டா கொடுக்கணும். ஓகே, இப்போ இந்த தனித்தனி வேர்டு எங்க இருக்கும்? நான் ஸ்பிளிட்னு போட்டேன். ஓகே ரைட். தனித்தனி வேர்டு இப்போ எங்க இருக்கும்? இத ஏதாச்சும் நான் ஒரு வேரியபிள திருப்பி ஸ்டோர் பண்ணனும். ஸ்பிளிட் ஸ்ட்ரிங் இல்லனா ஸ்பேஸை வச்சு ஸ்பிளிட் பண்ணிட்டேனா என்ன? ஐ கெட் வேர்ட்ஸ் இல்லையா? வேர்ட்ஸ். ஸோ இன்புட் ஸ்ட்ரிங்ல டாட் ஸ்பிளிட் அப்படின்னு நான் போட்டேன்னா அதுல ஒரு பராமீட்டர் கொடுக்கணும். அது எதை வச்சு ஸ்பிளிட் பண்ண போறோம்? எதை ஸ்பிளிட் பண்ண போறோம்? எதை வச்சு ஸ்பிளிட் பண்ண போறோம்? இன்புட் ஸ்ட்ரிங்கை ஸ்பிளிட் பண்ண போறோம், ஸ்பேஸை வச்சு ஸ்பிளிட் பண்ண போறோம். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். ஓகேவா? அது ஸ்பிளிட் பண்ணா ஐ கெட் வேர்ட்ஸ். இப்போ நம் ஈக்குவல் டு 100 நம் டாட் ஸ்பிளிட் ஆஃப் 0 இப்படி போடலாமா? இது போட முடியாது. ஏன் போட முடியாது அப்படின்னா ஸ்பிளிட்ன்ற ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன், இன்டீஜரோட ஃபங்க்ஷன் கிடையாது. ஸ்பிளிட்ன்றது ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸ்பிளிட்ன்ற ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வேற இதுல யூஸ் பண்ண முடியாது.
உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற தியேட்டர்ல டிக்கெட் வாங்கிட்டு 4 ஊர் தள்ளி இருக்கிற தியேட்டர்ல படம் பார்க்க போலாமான்னா பார்க்க முடியாது. நீங்க எந்த தியேட்டருக்கு டிக்கெட் வாங்கியிருக்கீங்களோ அதுல எந்த படத்துக்கு எந்த டைமுக்கு டிக்கெட் வாங்கியிருக்கீங்களோ அந்த ஷோ மட்டும் தான் உங்களால போய் பார்க்க முடியும். இன்னைக்கு டேட்டுக்கு மத்தியானம் டிக்கெட் வாங்கி நைட்டு போய் பார்க்கறேன்னா முடியாது. அதே மாதிரிதான் ஸ்பிளிட்ன்றது ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன். ஸ்ட்ரிங்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இன்டீஜர்ல யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். இப்ப வேர்ட்ஸ்ல எத்தனை வேர்ட் இருக்கும்? 3 ஆத்மிகா, இப்போ இன்புட் ஸ்ட்ரிங்னு கொடுத்தோம்ல, அதோட டேட்டா டைப் என்ன? ஸ்ட்ரிங். ஓகே. வேர்ட்ஸ்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கோம்ல, அதோட டேட்டா டைப் என்ன? ஓகே, ஃபைன். பிரீத்தி, பிரீத்தி. அண்ணா, சோ இன்புட் ஸ்ட்ரிங்னு இருக்குல்ல, இன்புட் ஸ்ட்ரிங்கோட டேட்டா டைப் என்ன? ஸ்ட்ரிங் தானா? வேர்ட்ஸ்ன்றதோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங் தானா? ஓகே. ராஜ் பரத், வேர்ட்ஸ்ன்ற வேரியபிளோட டேட்டா டைப் என்னப்பா? ஸ்ட்ரிங் தான். ஸ்ட்ரிங் தான். ஓகே, அடிச்சு சொல்லிட்டாப்ல. ரிஷாதா, வேர்ட்ஸ்ன்ற வேரியபிளோட டேட்டா டைப் என்ன? லிஸ்டா ஸ்டோர் ஆகும். ஓகே, ரிஷாதா மட்டும் டிஃபரெண்டா ஒரு ஆன்சர் சொல்றாங்க. சதீஷ், லிஸ்ட் தான் சார். லிஸ்ட் தான். ஓகே, சதீஷும் டிஃபரெண்டா சொல்றாரு. சதீஷும் டிஃபரெண்டான ஆன்சர். ஷர்மிளா, ஓகேப்பா. ஷர்மிளா, the string data type but string தானா? அது வந்து லைக் எப்படி ஸ்டோர் ஆகும்னா இன்ட்ரஸ்டிங் வேர்ட் பை வேர்டா எடுத்து ஸ்டோர் ஆகும். ஓகே. சோ நீங்க எவ்வளவு அடிச்சு சொன்னாலும் வேர்ட்ஸ் அப்படின்ற வேரியபிளோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங் கிடையாது. இட்ஸ் a collection of string. ஓகே, collection of string அப்படின்னா இட்ஸ் a list of string. இன்புட் ஸ்ட்ரிங்ன்றது ஒரே ஸ்ட்ரிங் இல்லையா? அந்த ஒரு ஸ்ட்ரிங்க நீங்க ஸ்பேஸை வச்சு ஸ்பிளிட் பண்ணிட்டீங்கன்னா யூ கெட் 3 டிஃபரண்ட் ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங் கிடையாது, யூ கெட் 3 டிஃபரண்ட் ஸ்ட்ரிங். ஸோ இட்ஸ் a லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகே, நீங்க பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். வேர்ட்ஸ், அதே மாதிரி பிரிண்ட் இன்புட் ஸ்ட்ரிங். ஓகே, லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் தான் கரெக்டான ஆன்சர். சில டைம் உங்ககிட்ட நான் கொஸ்டின் கேட்டேன்னா அதுக்கு ஆன்சர் உங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஓகே, நீங்க கான்பிடென்ட்டா இருந்தீங்கன்னா உங்க ஆன்சரை நீங்க ரிப்பீட் பண்ணணும். இது எங்க உங்களுக்கு யூஸ் ஆகும்னா உங்க இன்டர்வியூல யூஸ் ஆகும். இன்டர்வியூவர் உங்களை கன்ஃபியூஸ், என்ன மாதிரி இன்டர்வியூவர் வந்தாங்கன்னா உங்க கான்பிடன்ஸை டெஸ்ட் பண்றதுக்கு நீங்க சொன்ன ஆன்சரையே திரும்ப கொஸ்டினா கேட்டா நீங்க திரும்ப அதையே தான் சொல்லணும் ஆன்சரை. நீங்க ஆன்சரை மாத்திட்டீங்கன்னா தட் மீன்ஸ் யூ ஆர் நாட் கான்பிடென்ட். ஓகேவா? பிரிண்ட் பண்றோமா? இதுல ஃபர்ஸ்ட் லைன் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க, செகண்ட் லைன் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து இட்ஸ் a லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் இல்லையா? லிஸ்ட் வந்து எப்படி போடுவோம்? அரே ஸ்கொயர் பிராக்கெட்ல ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். அந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள 3 டிஃபரண்ட் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா? ஸோ இட்ஸ் a லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். வேர்ட்ஸ் வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். இப்போ ஃபார் லூப்ல போடுறேன். ஃபார் வேர்ட், வேர்ட்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒரு வேர்டு இல்லையா? அதனால ஃபார் லூப்ல வேர்ட்ஸ் இன் வேர்ட் இருக்கிற வேர்ட்ஸ்ல ஒவ்வொரு எலிமெண்டா நான் எடுத்து அதை நான் பிரிண்ட் பண்ண போறேன். இப்ப என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா லைன் பை லைனா பைத்தான் இஸ் இன்ட்ரெஸ்டிங் 3 டிஃபரெண்ட் லைன்ஸ்ல பிரிண்ட் ஆகும். பைத்தான் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா? இந்த வேர்ட்ல 3 டிஃபரெண்ட் வேர்ட்ஸ் இருக்கு. பைத்தான் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு லேர்ன். இப்போ 5 வார்த்தைகள் இருக்கு. இதை பிரிண்ட் பண்ணனா I get 5 different lines. I get 5 different lines. ஓகேவா? இத ஸ்ட்ரிங்க வந்து நான் ரிவர்ஸ் பண்ணணும். இது ரிவர்ஸ் பண்றதுக்கு லாஜிக் இது வரைக்கும் புரிஞ்சுதா? இத ஸ்பிளிட் பண்ணனா லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இது வரைக்கும் புரிஞ்சுதா? எனி கொஸ்டின்? ஓகே. So now you have 5 different words
இதை நான் எடுத்துடுறேன். யூ ஹாவ் 5 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். பைத்தான்னு ஒரு வேர்டு, இஸ்ன்னு ஒரு வேர்டு, இன்ட்ரெஸ்டிங் டு லேர்ன், இப்படி 5 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்கு. நீங்க ரிவர்ஸ் பண்ணும் போது எப்படி ரிவர்ஸ் பண்ண போறீங்க? லாஸ்ட் இருக்கிற எலிமெண்ட்டை, ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோமோ கேரக்டர் பை கேரக்டரா ரிவர்ஸ் பண்றதுக்கு ப்ரோக்ராம் போட்டோம்ல, இங்கேயும் அதே தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பைத்தான் எடுக்க போறோம். அடுத்த ஐட்ரேஷன்ல இஸ் எடுக்க போறோம். ஸ்பேஸ் கொடுத்துட்டு முன்னாடி என்ன வேரியபிள் இருக்கோ, முன்னாடி என்ன நம்ம எடுத்து வச்சோமோ அதை அப்படியே போட போறோம். அடுத்த ஐட்ரேஷன்ல மூணாவது வேர்டு என்ன? இன்ட்ரெஸ்டிங்னு போட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன எடுத்து வச்சோமோ அதை அப்படியே போட போறோம். நாலாவது வேர்டு என்ன? டூ போட்டுட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன போட்டோமோ அதை அப்படியே போட போறோம். அடுத்த வேர்டு லேர்ன். ஓகே, இப்போ எனக்கு டைப் பண்ண சோம்பேறித்தனமா இருக்கு, காப்பி பேஸ்ட் பண்ண போறேன். ஓகேவா? லாஜிக் புரிஞ்சுதா? இதுக்கு முன்னாடி பண்ண ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதே லாஜிக் தான். ஒரே டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா, கேரக்டருக்கு பதிலா வேர்ட் பை வேர்டா பண்ண போறோம். எனி கொஸ்டின் சோ ஃபார்? இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? நோனா நோன்னு சொல்லுங்க. நோ சார். ஓகே, குட். ஸோ நீங்க 2 பேர் சொன்ன ஆன்சரையே 20 பேர் சொன்ன ஆன்சரா நான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஒவ்வொரு வேர்டா அவுட்புட் ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு வேரியபிள் வேணும் இல்லையா? அவுட்புட்டை வந்து ஐ டேக் இட் ஆஸ் எம்டி ஸ்ட்ரிங். ஃபார் லூப்ல ஐ நீட் டு டேக் வேர்ட் பை வேர்ட், வேர்ட் இன் வேர்ட்ஸ், ஓகே, வேர்ட் இன் வேர்ட்ஸ், அவுட்புட்ன்ற வேரியபிள்ல தான் நான் அப்டேட் பண்ண போறேன் இல்லையா? அவுட்புட்ன்ற வேரியபிள்ல என்ன பண்ண போறேன்? நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த வேர்டு, அது வந்து அவுட்புட். ஸோ இதுலயும் பைத்தான் அப்படின்னா, பைத்தான் இஸ் நத்திங் பட் ஒரு எம்டி ஸ்ட்ரிங் பிளஸ் பைத்தான், தட் பிகம்ஸ் பைத்தான் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல எம்டி ஸ்ட்ரிங், அந்த அவுட்புட்ன்றதுல எம்டி ஸ்ட்ரிங் இருக்கு, பிளஸ் பைத்தான். பைத்தான்றது எங்க இருக்கு? வேர்ட்ல இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பேஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது ஸ்பேஸ நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இங்க ஒரு ஸ்பேஸ். ஓகேவா? அவுட்புட் பிளஸ் வேர்ட் பிளஸ் ஸ்ட்ரிங், பிரிண்ட் அவுட்புட். ஓகே, இப்போ உங்கள சில பேருக்கு ஒரு கொஸ்டின் யார்கிட்ட கேட்கலாம்? லாவண்யா. அவுட்புட்ன்ற வேரியபிளோட டேட்டா டைப் என்ன? ஸ்ட்ரிங் தானா? ஆஹா, நான் ஒரு கேள்வி கேட்டா நீங்க அதே கேள்வியை என்கிட்ட கேட்க கூடாது. என்ன டேட்டா டைப்? அவுட்புட்ன்ற வேரியபிளுக்கு என்ன டேட்டா டைப்? ஸ்ட்ரிங் தானே எனக்கு தெரியும். ஓகே ஓகே, ஸ்ட்ரிங். அதாவது இது என்ன டேட்டா டைப் அப்படின்னு கேட்டா இது ஸ்ட்ரிங்கா அப்படின்னு என்கிட்ட கேட்க கூடாது. யூ ஷுட் கன்சிடர் மீ ஆஸ் அன் இன்டர்வியூவர். ஓகேவா? இப்போ இன்டர்வியூல நான் உங்ககிட்ட இதோட டேட்டா டைப் என்னன்னு கேட்கறேன், ஸ்ட்ரிங்கா சார் அப்படின்னு சொல்லி திரும்ப இன்டர்வியூரே கேட்டீங்கன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது இல்லையா? ஸோ இவன் ஆன்சர். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் உங்க கரியருக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. உங்க இன்டர்வியூல இது நீங்க உங்க இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நான் சொல்ற இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம். ஷர்மிளா, வாட் இஸ் த டேட்டா டைப் ஆஃப் அவுட்புட்? ஸ்ட்ரிங். ஓகே, ஆகாஷ். சார் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான் சார். ஓகே, குட். ஸோ அவுட்புட்ன்றதுல ஸ்ட்ரிங் தான், ஏன்னா இங்க நம்ம ஸ்ட்ரிங் தான் ஸ்டோர் பண்றோம். அதுக்கப்புறம்
இங்க நம்ம ஆட் பண்ற ஒவ்வொரு டேட்டா டைப்பும் ஸ்ட்ரிங் தான். ரைட் பர்ஹானா, வேர்டு இந்த வேர்டோட டேட்டா டைப் என்ன? வனிதா, வேர்டோட டேட்டா டைப் என்ன? லிஸ்ட்னா இந்த வேர்ட்ஸ். வேர்ட் வேர்ட்ஸ் வந்து லிஸ்ட். வேர்டு வேர்ட் ஸ்ட்ரிங்னா வேர்டு வந்து ஸ்ட்ரிங். என்கிட்ட டவுட்டா என்கிட்ட கேள்வியா கேட்க கூடாது. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்சரை சொல்லிடணும். என்ன தப்பா இருந்ததுன்னா என்ன பண்ண போறோம்? கரெக்ட் பண்ண போறோம், அவ்வளவுதானே? தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, வேர்ட்ஸ். அதாவது நான் லிஸ்ட பத்தி ஸ்டார்டிங்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல, இது கோழி பண்ண அப்படின்னா அதை ஐட்ரேட் பண்ணும்போது வர ஒவ்வொரு இதுவும் கோழி. ஓகேவா? லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ல ஐட்ரேட் பண்றோம்னா வர ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஸ்ட்ரிங். ஸோ வேர்டுன்றது ஸ்ட்ரிங், வேர்ட்ஸ்ன்றது லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ இதுல டேட்டா டைப் எடுத்து பாத்தீங்கன்னா அவுட்புட்ன்றது ஸ்ட்ரிங், வேர்டுன்றது ஸ்ட்ரிங், இதுவும் ஸ்ட்ரிங். ஸோ அவுட்புட் இஸ் அ ஸ்ட்ரிங். ஓகே, ஐ எம் கோயிங் டு debug this. Words. ஓகே, வேர்ட்ஸ்ல 4 எலிமெண்ட் 5 எலிமெண்ட் இருக்கு. 0ல இருந்து ஆரம்பிச்சு 4 வரைக்கும். பைத்தான் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு லேர்ன். 5 டிஃபரெண்ட் எலிமெண்ட், லெங்த் இஸ் 5. ஓகே, அவுட்புட்ல எம்டி ஸ்ட்ரிங் இருக்கு. அது கூட இப்ப நான் பைத்தான் ஆட் பண்ண போறேன், ஸ்பேஸ் ஆட் பண்ண போறேன். இப்ப அவுட்புட்ல பைத்தான் ஸ்பேஸ் இருக்கு. அடுத்து இஸ் ஆட் பண்ண போறேன், அது கூட பைத்தான், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஆட் பண்றேன். திருப்பி ஸ்பேஸ் போடணுமா? அது கூடயே ஸ்பேஸ் வந்துரும்லண்ணா? ஸ்பேஸ் வந்து போடணும், ஏன்னா பிட்வீன் எவ்ரி வேர்ட் யூ நீட் அ ஸ்பேஸ் இல்லையா? இங்க ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால இங்க நமக்கு ஸ்பேஸ் தேவையில்லாம போதா? நெக்ஸ்ட் ஸ்பேஸ் வந்து இங்க இருக்கு, இதுல ஒரு புது ஸ்பேஸ் வேணும்ல. ஓகேண்ணா. ஓகே. சோ முதல் லைன்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ரெண்டாவது லைன்ல 2 ஸ்பேஸ் இருக்கு, மூணாவது லைன்ல 3 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? இப்போ பிரிண்ட் ஆகும்போது இஸ் பிளஸ் பைத்தான் ஸ்பேஸ் தானே வரும். அந்த இஸ் பக்கத்துல தானே நம்மளுக்கு ஸ்பேஸ் வேணும். அவுட்புட் வந்து பைத்தான் இஸ்னே வருதா? ரைட். அப்ப என்ன பண்ணணும்? அமீர், நீ ஹேண்ட் ரைஸ் பண்ணது அதுக்கு தானா? ஆமாண்ணா. ஓகே, சோ என்ன பண்ணலாம்? நான் தப்பா ஆட் பண்ணிருக்கேன் இல்லையா? அவுட்புட்டையும் வேர்டையும் நான் ஆக்சுவலி தப்பா ஆட் பண்ணிருக்கேன், அதனால பைத்தான் இஸ்னு வருது. எனக்கு ஆல்வேஸ் பைத்தான்றது பேக் சைடு தான் ஆட் ஆகணும் இல்லையா? ஃப்ரண்ட்ல ஆட் ஆகக்கூடாது. சோ நான் ஆட் பண்ணிருக்கிறது தப்பு. இந்த ரெண்டாவது இடத்துல நான் பைத்தானுக்கு பதிலா இஸ்ஸ நான் தூக்கி இங்க பின்னாடி போட்டேன்னா பைத்தான் இஸ்னு தான் வரும். சோ நான் எங்க ஆட் பண்றேன்றது முக்கியம். நான் ஆட் பண்றது தப்பான இடத்துல ஆட் பண்ணிருக்கேன். வேர்ட் பிளஸ் ஸ்பேஸ் பிளஸ் அவுட்புட். ஓகேவா? இப்போ பின்னாடி ஃப்ரண்ட்ல ஆட் பண்றதுக்கு பதிலா பேக்ல ஆட் பண்ணணும். பைத்தான். இப்ப அவுட்புட்ல வந்து பைத்தான் ஸ்பேஸ் இருக்கு. அடுத்து இஸ் ஸ்பேஸ் பைத்தான். புரியுதா? இதுக்கு முன்னாடி போட்டதுல நான் பிளஸ் எங்க போடுறேன்றதுதான் முக்கியம். எதை ஆட் பண்றோம் அப்படின்றதுதான் முக்கியம். இன்ட்ரெஸ்டிங் இஸ் பைத்தான். அண்ணா ஃபர்ஸ்ட்ல அவுட்புட் வந்து எம்டியா தானே இருக்கு. ஆமா. அப்ப வேர்ட் வந்து பைத்தான் வரும், ஸ்பேஸ் ஸ்பேஸ் அப்படியே ஆட் ஆகும். ஸ்பேஸ் வரும், ஆனா இதுல எம்டி ஸ்ட்ரிங் வரும். இது எம்டி, இது ஸ்பேஸ் கிடையாது. இங்க போட்டிருக்க கேரக்டருக்கும் இங்க போட்டிருக்க கேரக்டருக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க வந்து இது ஸ்பேஸ் கிடையாது, எம்டி. இதுதான் ஸ்பேஸ். அப்ப அதோட ஸ்டாப் ஆயிடும் அப்படிதானா? பைத்தான் பிளஸ் ஸ்பேஸோட ஸ்டாப் ஆயிடும். ஆமா ஆமா, எஸ். அந்த ஸ்பேஸ் கடைசியா வர ஒரு ஸ்பேஸ் தேவையில்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த பைத்தான் பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க லாஸ்டா ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஸ்பேஸ் நீங்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா உள்ள
ஒரு கண்டிஷன் போட்டு அதை ஸ்டாப் பண்ணணும். அது என்ன கண்டிஷன்ன்றது நீங்களே பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? இங்க பிரிண்ட் பண்ணும் போது நமக்கு அது தெரியாது. இப்ப அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா லேர்ன், ஏன்னா நமக்கு தேவையானது வந்து லேர்ன் டு இன்ட்ரெஸ்டிங் இஸ் பைத்தான். எஸ், we got what we wanted. இதுல இந்த அவுட்புட்ன்றத நான் கட் பண்ணி ஃப்ரண்ட்ல நான் போட்டேன் அப்படின்னா அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்க. பைத்தான் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு லேர்ன். நான் என்ன இன்புட் கொடுத்துருக்கனோ அவுட்புட் அதே தான் வருது. ஸோ அடிஷன் தான், ஒரு ஸ்ட்ரிங்கை கன்காட்டனேட் தான் பண்றோம். எங்க கன்காட்டனேட் பண்றோன்றது ரொம்ப முக்கியம். நான் இந்த மாதிரி போட்டேன்னா நான் கொடுத்த இன்புட்டே தான் எனக்கு அவுட்புட் வருது. திஸ் இஸ் நாட் வாட் ஐ வாண்ட். ஐ வாண்ட் த ரிவர்ஸ். அப்போ நான் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சிருக்கிறத நான் ரைட் சைடு ஆட் பண்ணணும். திஸ் இஸ் ஒன் வே டு சால்வ் த ப்ராப்ளம். இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? எனி கொஸ்டின்? இல்லண்ணா. I expect same answer or similar answer from everyone. Question இருக்கா? நோ சார். இல்லண்ணா. 3 பேர் சொல்லிருக்கீங்க. இல்லண்ணா. அண்ணா இல்லண்ணா. இல்ல சார். இல்லண்ணா. இல்லண்ணா. Good, good, very good. So this is one way to solve the problem. Okay, input string, inputயும் split பண்ண wordsயும் நான் காப்பி பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ பைத்தான் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு லேர்ன்ன்றத ஸ்பிளிட் பண்ணியாச்சு. we get different words, that is we get list of string இல்லையா? wordsன்றது list of string. அந்த லிஸ்ட ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? இப்போ இந்த லிஸ்டையே ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னா பைத்தான் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு லேர்ன் அப்படின்றத லேர்ன் டு இன்ட்ரெஸ்டிங் இஸ் பைத்தான் அப்படி ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அந்த வேர்ட்ஸ்ன்றது லிஸ்ட் இல்லையா? லிஸ்ட்ல ரிவர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சரியா? இத பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். வேர்ட்ஸ் ரிவர்ஸ்ன்றதை யூஸ் பண்ணியாச்சு. ரிவர்ஸ் ஆச்சான்னு தெரியணும்ல. ஐ எம் பிரிண்டிங் இட். ரிவர்ஸ் ஆயிருக்கா? ஓகே, இதே பிரிண்ட ரிவர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி போடுறேன், ரிவர்ஸ் பண்ணதுக்கு பின்னாடியும் நான் போடுறேன். லெட்ஸ் கம்பேர் த அவுட்புட். பைத்தான் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு லேர்ன், லேர்ன் டு இன்ட்ரெஸ்டிங் இஸ் பைத்தான். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டிஃபரன்ஸ் தெரியுதா? ஓகே, சோ இது நமக்கு தேவையில்லை. இப்போ லிஸ்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இதுல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் இப்ப லேர்ன் டு இன்ட்ரெஸ்டிங் இஸ் பைத்தான் எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணோமோ, ஸ்ட்ரிங்கை ஸ்பிளிட் பண்ணி நிறைய வேர்டு கிடைச்சது. அந்த நிறைய வேர்டை ஸ்பேஸை வச்சு ஜாயின் பண்ணோம்னா எனக்கு ரிவர்ஸ் ஆயிருமா? எஸ்ண்ணா. ஓகே, இப்போ வேர்ட்ஸ் ஜாயின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போறேன். ஜாயின்னு ஒரு ஃபங்க்ஷன் இல்லை. ஜாயின்ன்ற ஃபங்க்ஷன் யாருக்காவது தெரியுமா? தெரியும்ண்ணா. ஓகே, அமீருக்கு தெரியும். வேற யாருக்காவது தெரியுமா? அரவிந்துக்கு தெரியும். ஓகே, ஜாயின்ன்ற ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங் லிஸ்ட்ல கிடையாது, லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ல கிடையாது. இன்ஸ்டட் அது ஸ்ட்ரிங்ல இருக்கு. எதை வச்சு ஜாயின் பண்ண போறோம்? ஸ்பேஸை வச்சு ஜாயின் பண்ண போறோம் இல்லையா? ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு டாட் ஜாயின் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ள ஒரு லிஸ்ட் கொடுத்தோம்னா எந்த லிஸ்ட் கொடுக்கணும்? இங்க எதை ஜாயின் பண்ண போறோம்? வேர்ட்ஸ். ஏன்னா அதுதான் தனித்தனியா இருக்கு, தனித்தனி வேர்ட்ஸா இருக்கு. அதை தான் ஜாயின் பண்ண போறோம். சோ joined words equal to print joined words. இதை ரன் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? தேவையான அவுட்புட் கிடைச்சதா? So there are multiple ways to solve a problem. இங்க என்ன பண்றோம் அப்படின்னா
இது வரைக்கும் தெரியும், மேலேயும் அதை தான் போட்டோம். அந்த வேர்டை நான் ரிவர்ஸ் பண்றேன். வேர்ட்ஸ்ன்றது லிஸ்ட் இல்லையா, அந்த லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸை நான் ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ரிவர்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் அதுதான் பண்ணுது. ஸோ வேர்ட்ஸ்ன்றது இட்ஸ் அ ஸ்ட்ரிங் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். அத இப்போ நான் ஜாயின் பண்ணணும். எதை வச்சு ஜாயின் பண்ணணும்? ஸ்பேஸை வச்சு ஜாயின் பண்ணணும். ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நான் ஸ்பேஸை வச்சு ஜாயின் பண்ணணும். அதுக்கு இந்த ஸ்பேஸை வச்சுட்டு இட்ஸ் அ ஸ்ட்ரிங். ஸ்பேஸ்ன்றது ஒரு கேரக்டர் இல்லையா, கேரக்டரோ ஸ்ட்ரிங்கோ. ஸோ இட்ஸ் அ ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்கை டாட் ஜாயின் அண்ட் தென் ஐ எம் கிவிங் லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ். எதை ஜாயின் பண்ணணும்? எதை வச்சு ஜாயின் பண்ணணும்? ஸோ ஸ்பேஸை வச்சு ஜாயின் பண்ணணும், வேர்ட்ஸை ஜாயின் பண்ணணும். அப்படி கொடுத்துட்டோம்னா இந்த ஜாயின்ட் வேர்ட்ஸ் இஸ் அ ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஒரே வேர்டு, ஒரே சென்டென்ஸ். அதை பிரிண்ட் பண்ணோம்னா வி கெட் reversed a string, a sentence with words, every word reversed. So ஒரே ப்ரோக்ராம். ஒன்னு வந்து நம்ம லாஜிக் எழுதி இருக்கோம், இன்னொன்னு வந்து ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். என்னமா நான் ஒரு தடவை அவுட்புட் போட்டு காமிங்கண்ணா. எஸ், ஓகேண்ணா. எனி கொஸ்டின்ஸ்? எனி கொஸ்டின்ஸ்? இல்லண்ணா. நோ கொஸ்டின்ஸ்ண்ணா. சார் சொல்லுமா, யாரோ கேட்கலாம். வேர்ட்ஸ் டாட் ரிவர்ட்ஸ் வந்து நம்ம எந்த வேரியபிளும் ஸ்டோர் பண்ணாத மாதிரி இருக்கு சார். ஆனா வேர்ட்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஆமா, அதாவது சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா புதுசா ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த ஸ்பிளிட்ன்ற ஃபங்க்ஷன் மேல வைக்கிறேன்னு வச்சுக்கோயேன், இங்க வந்து லாஸ்டா ஒரு ஏரோ மார்க் போட்டு லிஸ்ட் ஆஃப் லிட்டரல் ஸ்ட்ரிங்னு போட்டிருக்காங்கல்ல. தட் மீன்ஸ் இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் அ லிஸ்ட். அதனால நான் ஒரு வேரியபிள் நான் போட்டிருக்கேன். இந்த ரிவர்ஸ்ல இட் இஸ் நாட் ரிட்டர்னிங் எனிதிங். இங்க நன்னு போட்டிருக்காங்க தெரியுதா? சோ இட் இஸ் நாட் ரிட்டர்னிங் எனிதிங். அதனால நான் வேரியபிள்ல போடல. ஓகே சார். அதே டேட்டா டைப்ல ஸ்டோர் ஆச்சுன்னா நம்ம வந்து வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண தேவையில்லையா சார்? இப்போ ஓகே, நான் என் கையில ஒரு பந்து வச்சிருக்கேன், உன்கிட்ட தூக்கி போடுறேன், உன்னால பிடிக்க முடியுமா? முடியாது. எனக்கு முன்னாடி இருக்கேன்னு வச்சுக்கோயேன், இப்ப நீ எங்கேயோ தூரத்துல இருக்க, ரைட்டு, எனக்கு முன்னாடி இருக்க, பிடிக்க முடியுமா? முடியும் சார். நான் வெறும் கையை இப்படி நான் போடுறேன், உன்னால பிடிக்க முடியுமா? முடியாது. அதுதான், இதுல ஏதாவது ஒண்ணு கொடுத்தாதான் நம்மளால ஹோல்டு பண்ண முடியும். ஸ்பிளிட்ன்றது இட் இஸ் ரிட்டர்னிங் சம்திங், இட் இஸ் ரிட்டர்னிங் எ லிஸ்ட். ரிவர்ஸ்ன்றது இட்ஸ் நாட் ரிட்டர்னிங் எனிதிங். எதுவுமே கொடுக்கல, இந்த வச்சுக்கோன்னு எதுவுமே கொடுக்கல. அப்போ நம்மளால எதுவுமே வாங்க முடியாது, கொடுத்தாதான் வாங்க முடியும், அதுதான் கொடுக்கலையே. ஓகே, ஓகேவா? வெரி குட் கொஸ்டின், வெரி குட் கொஸ்டின், குட் அப்சர்வேஷன். எனி ஃபர்தர் கொஸ்டின் இந்த ப்ரோக்ராம்ல? ஆனா இப்போ ஸ்பிளிட் பண்ணோடனே நம்மளுக்கு லிஸ்ட் வந்து அரேல தானே இருக்கும். ஸோ அதுல அதே மாதிரி அப்ப அது இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம்லண்ணா? பண்ணலாம், அது தேர்ட் வே ஆஃப் சால்விங் த ப்ரோக்ராம். ஸோ நான் எப்படி ரெண்டு லாஜிக் நான் எழுதுனோ, இங்க நான் வேர்டை ஒவ்வொரு வேர்டா எடுத்திருக்கேன்ல. ஸோ நீ வேர்டுக்கு பதிலாக இண்டெக்ஸ் வச்சு எடுக்கணும்னு நினைச்சா எஸ் அஃப்கோர்ஸ் யூ கேன் டூ இட், பண்ணலாம். ஸோ நீ இப்படி பண்ணலாம்னு உனக்கு தெரியுது இல்லையா, அந்த ஆர்வத்தை அங்கேயே நிப்பாட்டக்கூடாது. யூ ஷுட் பிராக்டிஸ் அண்ட் see what you get. அப்படிதான் நான் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு இந்த மேல நீங்க போட்ட ஃபார் வரல. நான் எனக்கு தோணுது ஸ்ட்ரிங்கா வந்துருச்சு, சோ லிஸ்ட்ல இருக்கு, லிஸ்ட ரிவர்ஸ் பண்ணனா இந்த ஃபார் லூப் வரல அப்படின்றதுனால அடுத்த மெத்தடுக்கு போக கூடாது. இந்த ஃபார் லூப் ஏன் ஒர்க் ஆகலன்றத கண்டுபிடிக்கணும், அப்பதான் கத்துக்க முடியும். ஓகே, இல்லனா எனக்கு ஃபார் லூப் கான்செப்ட் தோணலனா, எனக்கு வந்து இந்த ரிவர்ஸ்னோனே எனக்கு இந்த ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் தோணுச்சு. பட் ஆனா எனக்கு அதை விட சரி இது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம், இதே இது மத்ததுல யூஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்ன்றப்ப அந்த அரே கான்செப்ட் தான் தோணுச்சு. ரிவர்ஸ் பண்ணப்ப ஸோ -1ல இருந்து போட்டோம்னா வரும், அதுதான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தெரியல. ஓகே ஓகே ஓகே. ஸோ நான் சொல்ற அட்வைஸ் உனக்கு மட்டும் கிடையாது,
உன்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நான் எல்லாருக்கும் காமனா தான் சொல்றேன். நான் ஒரு அட்வைஸ் ஒருத்தருக்கு சொல்றேன்னா இட்ஸ் நாட் ஃபார் தட் பர்டிகுலர் பர்சன் அலோன். நான் எல்லாரோட இதுக்கும் தான், எல்லாரோட நலனுக்காக தான் நான் சொல்றேன். ஏன்னா அந்த ஒரு பர்சனுக்கு மட்டும் நான் அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா நான் பிரைவேட்டா பிங் பண்ணி நான் கொடுப்பேன் இல்லையா? எல்லாருக்கும் முன்னாடி நான் கொடுக்குறேன்னா எவ்ரி ஒன் ஷுட் லேர்ன். அதனாலதான் நான் இங்க கொடுக்குறேன். ஓகே ரைட். ஸோ இது ஒர்க் ஆகலைன்னா ஏன் ஒர்க் ஆகலன்னு கண்டுபிடிங்க. அடுத்து இண்டெக்ஸ் வச்சு போடலாமானா எஸ் போடலாம். அந்த இண்டெக்ஸ் வச்சு போட்டும் கண்டுபிடிங்க. சரியா? இப்போ ஹோம்ஒர்க் வந்து என்னன்னா நம்பர் ரிவர்சல், ஸ்ட்ரிங் ரிவர்சல்லாம் நம்ம பார்த்தோம்ல. ஸ்ட்ரிங் ரிவர்சல் பார்த்தோம், பிரைம் நம்பர் ப்ரோக்ராம் பார்த்தோம். இந்த எல்லா லாஜிக்கையும் கம்பைன் பண்ணி வர்றதுதான் வந்து நம்பர் ரிவர்சல். இது ஸ்ட்ரிங் கிடையாது, நம்பர். இவ்வளவு நேரம் பார்த்தது ஸ்ட்ரிங் இல்லையா? இப்ப பாக்குறது நம்பர். 1 2 3 3 to 1 அப்படின்னு மாத்தணும். 1 2 3 3 to 1 மாத்தணும். லாஜிக் நான் சொல்லிடுறேன். நெட்ல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ப்ரோக்ராம் நெட்லயே இருக்கும். பட் டோன்ட் காப்பி ஃப்ரம் த இன்டர்நெட். நெட்ல பார்த்துட்டு அப்புறமா ட்ரை பண்றேன்லாம் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுங்க, கட்டாயமா அவுட்புட் வரும். பிரேக் பாயிண்ட் வச்சு டீபக் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. 1 2 3 எப்படி 3 to 1 அப்படின்னு மாத்தலாம்னா ஃபர்ஸ்ட் இதை 10ஆல டிவைட் பண்ணிட்டு யூ ஷுட் கெட் த ரிமைண்டர். இந்த 1 2 3 10ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன வரும்? 3னா 12.3. ரிமைண்டர் மட்டும் தான் கேக்குறேன். 3னா 3. ஓகே. அதுக்கப்புறம் 123 10ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா அப்சல்யூட் டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன் 12 கிடைக்குமா? ஓகே. 12ன்றது ஒரு அவுட்புட், 3ன்றது ரிமைண்டர் இல்லையா? சோ 3ன்ற ரிமைண்டர் இருக்கு, 12ன்ற நம்பர் இருக்கு. ரெண்டாவது ஐட்ரேஷன்ல ஓகே. உங்களுக்கு நான் வைல் லூப் சொல்லி தரலையா? ஓகே, வைல் லூப் சொல்லி தரல, அதனால இந்த ப்ரோக்ராம் பண்ண முடியாது. யூ நீட் டு நோ த வைல் லூப். இல்லைன்னா ஒன்னு வச்சுக்கோங்க, ஃபார் லூப்ல ஓகே பண்ண முடியாது. யூ நீட் டு நோ வைல் லூப். சரி, இது நான் வைல் லூப் அப்புறமா சொல்லி தரேன். வில் டூ திஸ் ப்ரோக்ராம் லேட்டர். ஹோம்ஒர்க் என்னன்றது நான் உங்களுக்கு ஐ வில் திங்க் அண்ட் கிவ் யூ த ஹோம்ஒர்க். இப்போ ஸ்டாப் ரெக்கார்டிங்.